Good morning everyone. Myself Nihar, Department of Civil Engineering from Thandai Periyar E.V. Ramasamy Government Polytechnic College, Vellore. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரெடிமிக்ஸ் கான்கிரீட் டெக்னாலஜி. குட் மார்னிங். வாட் இஸ் ரெடிமிக்ஸ் கான்கிரீட்? ரெடிமிக்ஸ் கான்கிரீட் என்பது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கான்கிரீட் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு பேட்சிங் பிளான்ட்டில் நம்ம கான்கிரீட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் யூஸ் பண்ணோம்னா இதுக்கு பேர் தான் வந்து ரெடிமிக்ஸ் கான்கிரீட். வேர் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் கேன் பி யூஸ்டு. நம்ம ரெடிமிக்ஸ் கான்கிரீட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நம்ம மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கான்கிரீட் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால நம்ம வந்து ரெடிமிக்ஸ் கான்கிரீட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் மேஜர் கான்கிரீட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் லைக் டேம்ஸ், செக் டேம், ரிசர்வாயர், ரீடைனிங் வால்ஸ், ரோட்ஸ், பிரிட்ஜஸ், கெனால்ஸ் போன்ற மாஸ் கான்கிரீட்டிங் ஒர்க்குக்கு நம்ம ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் லைக் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு வந்து ஒரு மெயின் ரோட்டை ஒட்டி இருந்தாலோ இல்லை வெஹிக்கிளோட டிராஃபிக் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்தாலோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி கான்கிரீட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ரெடிமிக்ஸ் கான்கிரீட் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சூப்பர்வைசர்ஸ் அண்ட் லேபர் இவங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு நம்ம வந்து குறைவாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேன் பவர் வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படுது. கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸில் 60 to 70% ஆஃப் ஒர்க் வந்து கான்கிரீட்டிங் பேஸ்டு ஒர்க் தான். ஸோ அங்கே நம்ம ரெடிமிக்ஸ் கான்கிரீட் யூஸ் பண்ணுறதுனால டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் ஷெடியூல் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஒர்க்கில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. சைட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கான்கிரீட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம பேட்சிங் பிளான்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். பேட்சிங் பிளான்ட் அதாவது ரெடிமிக்ஸ் கான்கிரீட் பிளான்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலோட வெயிட் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பேட்சிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வெயிட் பேட்சிங் யூஸ் பண்ணுறதுனால அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அக்யூரேசி வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்ம வந்து அஷூரன்ஸ் கொடுக்கலாம். மோர் ஆர் லெஸ் டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கு வந்து +or-2%, அக்ரிகேட் +or-3%, அட்மிக்சர் +or-3%, அண்ட் வாட்டர் +or-3%. அண்ட் மிக்சிங் ஆஃப் மெட்டீரியல் நாம் கலெக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 2 minutes வந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணோம். அதே போல் சைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் பேட்சிங் மெத்தடில் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வால்யூம் பேட்சிங் யூஸ் பண்ணுறதுனால அந்த மெட்டீரியலோட ஆஸ் பர் த கிரேட் ரேஷியோ வந்து நம்மளால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது. பட் ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டில் நம்ம வெயிட் பேட்சிங் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால ஆஸ் பர் த கிரேட் ரேஷியோ அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். இதனால் நம்ம வந்து கான்கிரீட்டோட குவாலிட்டி வந்து 100% வந்து அஷூரன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். Next, concrete. Concrete is a mixture of cement, fine aggregate, coarse aggregate, and including some percentage of water based on water-cement ratio. So, construction workல concrete வந்து நம்ம 2 different methodல வந்து டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நாமினல் மிக்ஸ், செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் மிக்ஸ். இதில் நாமினல் மிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் கான்கிரீட்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் கேன் பி ரிட்ரைவ்ட். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தம்ப் ரூல் ஸ்டாண்டர்ட். ஸோ அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வச்சு ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் திங், கான்கிரீட்டுக்கு நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோட் புக் இருக்கு. ஸோ ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோட் வந்து பார்த்தீங்கன்னா IS 456-2000. ஸோ அந்த கான்கிரீட் கோட் புக்கை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை நம்ம டிசைன் பண்ணும்போது தேவையான டேட்டாஸ் வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரம் M5லேருந்து M20 ஆர் M25 வரையில வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் கிரேட் ஆஃப் கான்கிரீட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கண்டிஷனில் வருதுன்னா நாமினல் மிக்ஸ் கண்டிஷனில் வந்து வருது. இந்த ஒவ்வொரு கிரேட் ஆஃப் கான்கிரீட்டோட மிக்ஸ் ரேஷியோ என்ன, அதே போல் இந்த கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து எந்த இடத்துல நாம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து M5ஓட மிக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தோன்னா 1:5:10. 1 part of cement, 5 part of fine aggregate and 10 part of coarse aggregate. M5 நாம எங்க யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா பேசிக்ஸ் ஆஃப் PCC. ஸோ PCC பேசிக்காக எங்கெல்லாம் நாம யூஸ் பண்ணுவோமோ அங்கெல்லாம் வந்து M5 கிரேடை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஃபவுண்டேஷன் பெட்டு போடுறதுக்கு, ஸோ அண்ட்
ஃபார் டெம்பரவரி ஃப்ளோரிங். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணுறதுக்கு M5 கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். M5 கிரேட்ல நாம யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகேட்டோட சைஸ் வந்து பார்த்தோம்னா 40 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் M7.5. 1:4:8. 1 part of cement, 4 part of fine aggregate and 8 part of coarse aggregate. So M7.5 also நம்ம வந்து PCC ஒர்க்குக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். For cement flooring and cement concrete roads. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து M7.5 ப்ரப்போர்ஷனேட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுலேயே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகேட்டோட சைஸ் வந்து 40 mm தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா M10. M10ஓட மிக்ஸ் ரேஷியோ வந்து 1:3:6. ஸோ M10 நாம ரேர் கேசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சிசி ரோட்ஸ், சிமெண்ட் கான்கிரீட் ரோட்ஸில் நம்ம வந்து M10 கிரேட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்ரிகேட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm. ஈவன் நம்ம இது ரோட் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபில்லிங் ஒயிட்ஸ் அக்ரிகேட்டோட ஒயிட்ஸை ஃபில்அப் பண்ணுறதுக்காக நம்ம 12 mm சைஸ் ஆஃப் சிப்ஸும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் M15. 1:2:4. 1 part of cement, 2 part of fine aggregate and 4 part of coarse aggregate. ஸோ M15ல நாம யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகேட்டோட சைஸ் வந்து பார்த்தோம்னா 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். M15 நம்ம எங்க யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் RCC ஒர்க்ஸ். ஸோ RCC ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம M15 கிரேட் வந்து யூஸ் பண்றோம். RC எலமெண்ட்ஸ் லைக் ரூஃப் ஸ்லாப், ஸோ லிண்டல், சன்ஷேட் அண்ட் ரெசிடென்ஷியல் ஒர்க்ஸில் நாம் மேக் பண்ணக்கூடிய பீம்ஸ், காலம்ஸ், இது எல்லாத்துக்குமே நாம் யூஸ் பண்ணக்கூடிய கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா M15. ஸோ M15 வந்து பார்த்தீங்கன்னா RCC ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட்டோட பேஸ் கிரேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம RCC ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் M15ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஆஸ் பர் IS 456/2000 கோடுக்கான ஸ்டாண்டர்ட் டேட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு M15 கிரேட் ஆஃப் கான்கிரீட்ல இருந்து தான் நமக்கு வந்து ஷூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் M20. 1:1.5:3. 1 for cement, 1.5 for fine aggregate and 3 for coarse aggregate. ஸோ M20ல நாம யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகேட்டோட சைஸ் வந்து பார்த்தோம்னா 20 mm. M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட் நாம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் RCC லோட் கேரியிங் அண்ட் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கமர்ஷியல் பில்டிங் அண்ட் மோர் தென் G+2 ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா M20 கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபார் பீம்ஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ பீம் வந்து பார்த்தீங்கன்னா லோட் கேரியிங் மெம்பர் அண்ட் காலம் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் மெம்பர். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டீடைலிங் அவசியம்ன்றதுனால நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் கிரேடே வந்து பார்த்தீங்கன்னா M20 தான். மோர் தென் M20 நாம யூஸ் பண்ணக்கூடிய கிரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் மிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டிசைன் மிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நத்திங் பட் நாம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அதே மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்மிக்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரலோட ஸ்ட்ரென்த் எபிலிட்டி பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிக்ஷனோட ஒரு பார்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் மெட்டீரியலோட அந்த ப்ரப்போர்ஷனேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு அங்கே ஸ்ட்ரக்சரல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை பொறுத்து வந்து மாறும். கான்கிரீட் டெக்னாலஜி. கான்கிரீட்டில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸோட டெக்னிக்கல் டேட்டாஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிமெண்ட். சிமெண்ட் என்பது பைண்டிங் மெட்டீரியல். அவை கான்கிரீட்டில் உள்ள பிற பொருட்கள் இறுகுவதற்கும் கடினமான உறுதி கொள்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஹைட்ரேஷன் அண்ட் ஹார்ட்னிங் ப்ராசஸ்க்காக கான்கிரீட்ல வந்து நம்ம வந்து சிமெண்ட் பயன்படுத்துகிறோம். சிமெண்ட் ஹைட்ரேஷன் ப்ராசஸ் தொடங்க ஏதுவாக அதில் நம்ம டைகால்சியம் சிலிகேட், ட்ரைகால்சியம் சிலிகேட், ட்ரைகால்சியம் அலுமினேட், டெட்ரா கால்சியம் அலுமினோஃபெரேட் போன்ற கெமிக்கல் தன்மை கொண்ட பொருட்களை பயன்படுத்துகிறோம். சிமெண்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பொறுத்து 2 டைப்பாக பிரிச்சிருக்கோம். ஒன்று OPC ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட், இன்னொன்று வந்து PPC போர்ட்லேண்ட் பொஸ்லானா சிமெண்ட். அண்ட் கிரேட் ஆஃப் சிமெண்ட். சிமெண்ட் வந்து கிரேடை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். என்னென்ன கிரேட்ஸ் கொடுத்துருக்கோம்னா 33, 43 அண்ட் 53ன்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் கிரேட்ஸாக வந்து நம்ம சிமெண்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இதில் வந்து RMC ரெடிமிக்ஸ் கான்கிரீட் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 43 அண்ட் 53 கிரேட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் ஒன் அக்ரிகேட்.
அக்ரிகேட் கான்கிரீட்டில் ஒரு முக்கிய மூலப்பொருளாகும். அக்ரிகேட் கான்கிரீட்டில் ஏற்படும் ஸ்ட்ரிங்கேஜை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. மொத்த கான்கிரீட்டின் அளவில் சராசரியாக 70 முதல் 80% பங்களிப்பை அக்ரிகேட் உறுதி செய்கிறது. அதாவது நம்ம கான்கிரீட்ல டோட்டல் வால்யூம் ஆஃப் கான்கிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா 70 to 80% ஆஃப் குவான்டிட்டி வந்து அக்ரிகேட்டே வந்து ஆக்குபை பண்ணிக்குது. அண்ட் அக்ரிகேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வகையா வந்து கிரேட் செப்பரேட் பண்ணிருக்கோம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் அக்ரிகேட் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட். ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம கிரேட் செப்பரேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ஐஎஸ் சீவ் சைஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் 4.75 இருந்துச்சுன்னா கோர்ஸ் அக்ரிகேட். அதே ஐஎஸ் சைஸ் ஷுட் பி லெசர் தென் 4.75 இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைன் அக்ரிகேட்னு நம்ம வந்து ஸ்பிளிட் அப் பண்றோம். ஃபார் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் ஃபைன் அக்ரிகேட் நம்ம ரெண்டு டைப்பா வந்து மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் மீன்ஸ் ரிவர் சாண்ட். இப்போ ரிவர் சாண்டோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா ஆர்டிஃபிஷியல் சாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் மீன்ஸ் எம் சாண்ட் மெஷரிங் சாண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெடிமிக்ஸ் கான்கிரீட்ல பெரும்பாலும் வந்து நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கோர்ஸ் அக்ரிகேட் 4.75 mm சிவில வந்து மேல ரீடைன் ஆகி நிற்கக்கூடிய எல்லாமே வந்து நம்ம கோர்ஸ் அக்ரிகேட்னு சொல்லுவோம். பட் பர்டிகுலர் நாம ஆர்எம்சி ரெடிமிக்ஸ் கான்கிரீட் ஒர்க்குக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய சைஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து நம்ம அதிகமா ஆர்சிசி ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஈவன் நம்ம சிசி ரோட் சிமெண்ட் கான்கிரீட் ரோட் அண்ட் ஃப்ளோரிங் ஒர்க் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட்டோட 12 mm சிப்ஸும் சேர்த்து வந்து நாம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வாட்டரோட பிஹெச் வேல்யூ வந்து 6 to 8 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து இருக்கணும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரோட பிஹெச் வேல்யூ வந்து 6 to 8 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அட்மிக்சர் வந்து கான்கிரீட்டோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்து நாம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெயின்லி நாம யூஸ் பண்ணக்கூடியது வந்து 4 kinds ஆஃப் அட்மிக்சர். என்னென்னு பார்த்தோம்னா ஏர் இன்ட்ரெய்னிங் அட்மிக்சர், வாட்டர் ரெடியூசிங் அட்மிக்சர், retarding admixture, accelerating admixture. As per site climatic condition and workability பொறுத்து இந்த 4 டைப்ஸ்ல நமக்கு எந்த கைண்ட் ஆஃப் அட்மிக்சர் சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம கான்கிரீட் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேட்சிங் பிளான்ட்ல கான்கிரீட் எப்படி மேக் பண்ண கான்கிரீட்டை எப்படி சைட்ல கொண்டு போயிட்டு கேஸ் பண்றாங்கன்றத பத்தி பிராக்டிகலா பார்க்க போறோம். நாம வந்திருக்க லொகேஷன் வந்து ஏபிஎல் ரெடிமிக்ஸ் கான்கிரீட், ரங்காபுரம், வெள்ளூர். இந்த பேட்சிங் பிளான்ட்ல கான்கிரீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அண்ட் மெட்டீரியலோட குவான்டிட்டிஸ் வந்து எப்படி அரைவ் பண்றாங்க பை யூசிங் வெயிட் பேட்சிங் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்கக்கூடிய மெட்டீரியல் வந்து சிமெண்ட். சைட்ல வந்து நம்ம யூஸ்வலா கான்கிரீட் மேக் பண்ணும்போது சிமெண்ட் வந்து பேகேஜஸ்ல யூஸ் பண்ணுவோம். பட் ரெடிமிக்ஸ் கான்கிரீட்ல பேகேஜஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க பை யூசிங் பாய்லர்ஸ். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய பாய்லர் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுல தான் சிமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பாய்லரோட பாட்டம்ல இருந்து மிக்சிங் கண்டெய்னரோட டாப் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப் லைன் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த பைப் லைன் மூலமா நுமேட்டிக் பிரஷர் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டை வந்து நாம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைன் அக்ரிகேட்ல நாம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து எம்சாண்ட் மீன்ஸ் மெஷரிங் சாண்ட். இந்த மெஷரிங் சாண்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோன்றதை பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம குவாரியில ஒடிச்சு எடுக்கக்கூடிய 20 mm 40 mm அக்ரிகேட்டோட வேஸ்டேஜஸ் நம்ம சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல நிற்கக்கூடிய வேஸ்டேஜஸ் தட் மீன்ஸ் 6 to 12 mm சைஸ் ஆஃப் சிப்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த எம்சாண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்ம எம்சாண்ட் மேக் பண்ணக்கூடிய பிளான்ட்டோட ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா குவாரி இருக்கு. கோர்ஸ் அக்ரிகேட் வந்து அங்கதான் நம்ம மேக் பண்றோம். அந்த கோர்ஸ் அக்ரிகேட்டோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் அங்க இருக்கக்கூடிய சிப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த எம்சாண்ட் வந்து மேக் பண்றோம். அங்க கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்பர் மூலமா கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து லோட் பண்றோம். ஸோ இந்த லோட் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பங்கர். ஸோ இந்த பங்கர்ல வந்து நாம கொண்டு வந்த வேஸ்டேஜ் ஆஃப் சிப்ஸ் அண்ட் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்றோம்னா லோட் பண்றோம். ஸோ லோட் பண்ணிட்டு இந்த பங்கர்ல இருந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி மூலமாக பங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபீடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ் எல்லாமே வந்து லோட் பண்ணுறோம். ஸோ ஃபீடர்ன்றது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்கருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபனல் டைப்பில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் ஃபீடர். ஸோ ஃபீடரில் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஃபீடரில் லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு அடிஷ்னல் ப்ரெஷர் அதாவது 10 HP பம்பிங் மோட்டார் மூலமாக வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸை வந்து கன்வேயர் மூலமாக நம்ம வந்து லிஃப்ட் பண்றோம்.
ஸோ லிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடர்ல இருந்து இந்த சிப்ஸ் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்ஐ வெர்டிக்கல் ஷாஃப்ட் மிஷின். ஸோ இந்த ப்ளூ கலர் ஷெட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து வெர்டிக்கல் ஷாஃப்ட் மிஷின். ஸோ அந்த மிஷினுக்கு வந்து கன்வே ஆகுது. ஸோ யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் வந்து ஹரிசாண்டல் ஷாஃப்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் கம்பேர்ட் டு ஹரிசாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் நமக்கு ஸ்மூத்னஸ் வந்து அதிகமாக கிடைக்கும்ன்றதுனால வெர்டிக்கல் ஷாஃப்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் ஷாஃப்டில் வந்து உள்ளே போயிட்டு ஃபுல்லாக வந்து க்ரஷ் ஆகும். க்ரஷ் ஆகிட்டு அதுலேருந்து வரக்கூடிய சாண்ட் அண்ட் சில்ட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று எம் சாண்ட், சில்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து பி சாண்ட்னு சொல்லுவோம். ஸோ பி சாண்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டீவாட்டரிங் பண்ணுறோம். ஸோ டீவாட்டரிங் ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ நம்ம அதுலேருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட் சில்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் மெத்தடில் வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எம்சாண்ட் வந்து தனியாக அங்கேருந்து இன்னொரு கன்வேயர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் யார்டுக்கு வந்து போயிடுது. அண்டு நம்ம டீவாட்டரிங் பண்ணக்கூடிய பீ சாண்டை வந்து பார்த்தீங்கன்னா சில் பார்ட்டிகல்ஸ் அதை தனியாக செப்பரேட்டாக பிரித்து எடுத்துகிறோம். ஸோ இது மூலமாக வந்து நம்ம எம்சாண்ட் வந்து நமக்கு தேவையான ஸ்மூத் அண்ட் ஃபைன் கிரைண்டிங்கில் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த எம்சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ராக்கை பொறுத்த வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மாறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கோர்ஸ் அக்ரிகேட் நம்ம எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அதே பிளான்ட்டோட வேஸ்டேஜை வச்சு தான் நம்ம இந்த எம்சாண்டை வந்து இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய எம்சாண்ட். மேனுஃபேக்சரிங்கில் பார்த்த எம்சாண்ட் இதுதான். எம்சாண்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ மேனுஃபேக்சர் பண்ண சாண்டை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்சிங் பிளான்ட்ல அதுக்கான கன்வேயர் யார்டில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைன் அக்ரிகேட்டுக்கு வந்து இந்த யார்டு, அது மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு பார்ட்டிஷன்ஸ் வந்து செப்பரேட்டாக வச்சிருப்பாங்க. ஸோ ஃபைன் அக்ரிகேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப் ஆஃப் சாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று எம் சாண்டு, இன்னொன்று வந்து பி சாண்ட். நம்ம ஆர்சிசி ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எம் சாண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பி சாண்டை வந்து நம்ம ஃபார் சிசி ஒர்க், சிமெண்ட் கான்கிரீட் ஒர்க் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம சிமெண்ட் கான்கிரீட் ரோட் போகிறதுக்கோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் போகிறதுக்கோ அந்த மாதிரி கண்டிஷனிங்கில் வந்து நம்ம பி சாண்ட் யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம வந்து எம் சாண்ட் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அக்ரிகேட். நம்ம ஒரு மலையை ஒடிச்சு அதுலேருந்து வரக்கூடிய அந்த ராக் பார்ட்டிகல்ஸை கொண்டு வந்து கன்வேயர் மூலமாக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபனல் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுதான் வந்து க்ரஷரோட என்ட்ரன்ஸ். ஸோ அதுக்குள்ளே போடுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் க்ரஷர் மிஷின் மூலமாக வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபுல்லாக க்ரஷ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸ். ஸோ இப்போ இந்த ரூம் தெரியுது இல்லைங்களா, உள்ள ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் சுற்றிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து க்ரஷர் ரூம். ஸோ அது உள்ள வந்து ராக்கை வந்து க்ரஷ் பண்ணிட்டு நமக்கு தேவையான சைஸ் ஆஃப் அக்ரிகேட்ல வந்து நம்ம அவுட்புட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அங்கே க்ரஷ் பண்ணிட்டு வெளியே வந்து இந்த கன்வேயர் பெல்ட் மூலமா வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் சைஸஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட். ஸோ இது போல 20, 40, 12 அந்த மாதிரி வந்து வேரியஸ் சைஸஸ்ல நம்ம வந்து கல்லை உடைச்சி நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் கான்கிரீட் மேக்கிங் அண்ட் ரோட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி எல்லா ஒர்க்குக்குமே வந்து நம்ம இந்த டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து அக்ரிகேட் மட்டும் இல்லை, டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் வந்து நமக்கு இது அக்யூமுலேட் ஆகும். இது வந்து ரோடோட ஃபினிஷிங் சர்ஃபேஸ்க்கு வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எம்சாண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஒரு பார்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ஃபைன் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்ஸ், அதாவது பிளாஸ்டரிங் ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஒர்க்குகளும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குவாரி டெஸ்ட் குவாரியில் கோர்ஸ் அக்ரிகேட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். மேனுஃபேக்சர் பண்ண கோர்ஸ் அக்ரிகேட்டை இங்கே பேட்சிங் பிளான்ட்ல கொண்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ செப்பரேட் பார்ட்டிஷனில் இங்கே நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட். இது அக்ரிகேட்னு சொல்லலாம், இல்லைன்னா சிப்ஸ்னு வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம மெயின் ஆர்சிசி ஒர்க் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட்டாக யூஸ் பண்ணுறோம். எதுக்காக 20 யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டு அவாய்ட் ஸ்ட்ரிங்கேஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் யூஸ் பண்ணுறோம். சம் கேசஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12 mm சிப்ஸ் ஆர் 12 mm அக்ரிகேட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணோம். எந்த கண்டிஷனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன போல் சிமெண்ட் கான்கிரீட் ரோட் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃப்ளோரிங் இந்த மாதிரி கண்டிஷனிங்கில் வந்து நம்ம இந்த 12 mm சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். மேஜர் ஆர்சிசி ஒர்க்குக்கு வந்து நம்ம 20 mm தான் வந்து யூஸ் பண்ணோம். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கேஜை கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம கான்கிரீட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அந்த மெட்டீரியல் எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி எப்படி நம்ம கொண்டு வந்து பேட்சிங் பிளான்ட்ல பிளேஸ் பண்ணுறோன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கான்கிரீட் இந்த மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணி கான்கிரீட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பேட்சிங் யூனிட்டுக்கு கீழே வந்து ஒரு ட்ரக் நின்றுட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரக்கோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கண்டெய்னரோட டோட்டல் வால்யூம் வந்து பார்த்தோம்னா 10 m3. ஸோ அந்த கண்டெய்னர் ஏன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு சிமெண்ட் வந்து இனிஷியலாக 30 minutes வந்து செட்டில்மெண்ட் ஆகிடும். ஸோ அந்த இனிஷியல் செட்டிங் டைமை நம்ம ப்ரோலாங் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த கண்டெய்னர் வந்து ரொட்டேட் பண்ண விட்டுருக்காங்க. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா
2 மினிட்ஸ் ஒரு ரெவல்யூஷனோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ். அண்ட் இங்கே செட்டிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சம் அட்மிக்சர்ஸ் அண்ட் ஆக்சிலரேட்டர்ஸ் அண்ட் சூப்பர் பிளாஸ்டிசைசர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்கிரீட்டில் வந்து ஆட் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம இங்கே பேட்சிங் பிளான்ட்லேருந்து சைட்டில் கொண்டு போய் பிளேஸ் பண்ணுற வரையிலும். நெக்ஸ்ட் மெட்டீரியல் நம்ம எப்படி ஆட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அக்ரிகேட். ஸோ கோர்ஸ் அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து வெயிட் பேட்சிங் யூஸ் பண்ணுறதுனால மேலே இருக்கக்கூடிய மிக்சிங் கண்டெய்னர் அண்ட் வேயிங் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் ட்ரால் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் மாதிரி வந்து ஸோ மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு போகுது. ஸோ அதுக்கான கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 5 to 6 kg ஆஃப் அக்ரிகேட் வரையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டில் வந்து தள்ளி கொண்டு போகும். ஸோ அது கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய வெயிட் பேட்சிங்கில் வந்து லோட் பண்ணோம். ஸோ நாம் ஆல்ரெடி அங்கே வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லோட் பண்ணி வெயிட் பேட்சிங் ஆஃப் கான்கிரீட்டுக்கு வந்து நம்ம மிக்சிங்க்கு யூஸ் பண்ணிப்போம். தென் நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அக்ரிகேட். ஃபைன் அக்ரிகேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எம் சாண்ட். ஸோ எம் சாண்டை வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ட்ரால் பக்கெட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு தேவையான குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேயிங் மிஷினுக்கு வந்து கொண்டு போகிறோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா M20 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் M25 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன ஒர்க்குக்காக எடுத்துட்டு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிசி ஃபுட்டிங்காக கொண்டு போறாங்க. இந்த பிரசன்ட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா M25 கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிக்ஸ் ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:1:2. ஸோ இந்த ரேஷியோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பில்டிங், ஒரு மேரேஜ் ஹாலோட பேஸ்மெண்ட் ஃபுட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்காக இந்த கான்கிரீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் அதோட ப்ரொபோர்ஷனேட் 1:1:2 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிமெண்ட் வந்து ஆல்ரெடி இந்த கண்டெய்னர்லேருந்து நம்ம லோட் பண்ணிட்டோம். கோர்ஸ் அக்ரிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தேவையான குவான்டிட்டி எடுத்து போட்டாச்சு. தென் அடுத்து ஃபைன் அக்ரிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நமக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பேட்சிங் மெத்தடில் லோட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்சிங் கண்டெய்னருக்கு வந்து மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாட்டர். 100% ஆஃப் வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டில் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல போயிட்டு நம்ம கான்கிரீட் கேஸ் பண்ணுற டைம் கொண்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்போ வாட்டரை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் பர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவில் 70% ஆஃப் வாட்டர் தான் நம்ம மிக்சிங் டியூரேஷனில் வந்து ஆட் பண்ணோம். ரிமைனிங் 30% ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கோட பேக் சைட் கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து கான்கிரீட்டுக்கு தேவையான மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இங்கே வந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே இந்த மிக்சர் கண்டெய்னரில் போட்டு டோட்டலாக மிக்ஸ் பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கக்கூடிய மெட்டீரியலோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி க்ரீனில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வெயிட் பேட்சிங். ஸோ அங்கே இருந்து மிக்சருக்கு வந்து தேவையான அளவு கொண்டு வந்து நம்ம ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கண்டெய்னர் நின்றுட்டு இருக்கு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சரில் வந்து குவான்டிட்டி ஆஃப் கான்கிரீட் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டை ஃபைனலாக நம்ம பேட்சிங் பிளான்ட்ல மேக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். அடுத்து வந்து சைட்டில் எப்படி ஸோ இப்போ நம்ம பேட்சிங் பிளான்ட்ல இருந்து சைட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட் மிக்சர் அப்படின்ற மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ல கான்கிரீட் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ கொண்டு வந்த கான்கிரீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பம்பிங் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து கான்கிரீட்டை வந்து சைட் இருக்க இடத்துக்கு வந்து கொண்டு போகிறோம். சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான இடமா இருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ட்ரக்கு கொண்டு போக முடியாது. அதனால இந்த மாதிரி பைப் போட்டுட்டு பைப் லைன் மூலமா சம் ப்ரெஷர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டை வந்து தேவையான இடத்துக்கே நம்ம வந்து டைரக்டாக கொண்டு போறோம். ஸோ இப்போ இந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ப்ரெஷர் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்கிரீட்டை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மூவ் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ ஒரு மேரேஜ் ஹாலோட ஃபவுண்டேஷன் ஃபூட்டிங் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பி கட்டியிருக்காங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வந்து நம்ம போர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரெடிமிக்ஸ் கான்கிரீட் கொண்டு வந்து போர் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஏர் வாய்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்மேன் ஒருத்தர் வந்து வைப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் இருக்கக்கூடிய வாய்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு காம்பாக்ஷன் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து போட்டுட்டு இருக்காரு.
ஸோ இப்போ நம்ம பேட்சிங் பிளான்ட்ல இருந்து சைட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட் மிக்சர் அப்படின்ற மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ல கான்கிரீட் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ கொண்டு வந்த கான்கிரீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பம்பிங் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து கான்கிரீட்டை வந்து சைட் இருக்கிற இடத்துக்கு வந்து கொண்டு போகும். அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்கிரீட்ல இருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கியூப் மோல்டு வந்து நாம மேக் பண்ணோம். எதுக்காக கியூப் மேக் பண்றோம்னா நாம கொடுத்துருக்கக்கூடிய கான்கிரீட் வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கா, ஸோ அது வந்து ஸ்ட்ரென்த் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணுமா, மிக்ஸ் டிசைன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த கியூப்ஸ் போடுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 கிரேட்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுறோம். 7 days, 14 days அண்ட் 28 days. மொத்தம் 3 daysக்கு கியூப் போட்டு அதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபுல் ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணியிருந்தா தான் நம்மளுக்கான ப்ராக்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.